உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா? ஒளியினோசை குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பேச போகும் தலைப்பு மிகவும் சிறப்பு. உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா? அவர்கள் இன்று உங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறார்கள்? நம்மை சின்ன பருவம் முதல் பார்த்து காத்து கவசமாக நம்மை பாதுகாக்கும் ஆற்றல்தான் குலதெய்வம். அவர்கள் வீட்டில் எப்படி இருக்கிறார்கள், என்ன எனர்ஜி இன்று நம்மை சுற்றி நடக்கிறது, அதை அறிய டாரோ வழிகாட்டுதல் மூலம் டிவைன் மெசேஜை தரப்போகிறோம். இப்போது உங்கள் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குலதெய்வத்தின் அருள் எப்போதும் உங்கள் பின்னால் நின்று காக்கும் உணர்வுடன் உங்களின் முன் 3 எண்கள் 1, 2, 3. உங்கள் உள்ளம் எந்த எண்ணை சொல்லுகிறது அந்த எண்ணை தேர்ந்தெடுங்கள். உங்கள் குலதெய்வம் இன்று என்ன கூற விரும்புகிறார்கள் என்பதை பார்ப்போம். நம்பர் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு 3 of Swords வந்திருக்கு. குலதெய்வம் உங்களை காணும் போது உங்களிடம் உள்ள துயரம் அவர்களுக்கு தெரிகிறது. 3 of Swords அவர்கள் சொல்லும் செய்தி என்னன்னா, வீட்டில் இருப்பவர்கள் உணர்வு புண்பாட்டில் இருக்கலாம். சொல்ல முடியாத கவலை, சோர்வு, ஹார்ட் பிரேக் போன்ற எனர்ஜி அவர்களால் பார்க்க முடிகிறது. குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் உள்ளே வைத்திருக்கும் காயம் காரணமாக அந்த அருளை முழுமையாக உணர முடியாமல் இருக்கிறீர்கள். குலதெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்க மெசேஜ் என்னன்னா, உங்கள் இதயம் உடையவில்லை, அது குணமாவதற்காக புதிதாய் உருவம் பெறுகிறது. நீங்கள் அழுத இரவுகளையும் நான் பார்த்திருக்கிறேன். நீங்க என்னிடம் ஒப்படைச்சிட்டீங்கன்னா அந்த சுமை விரைவில் உங்களுக்கு லேசாகும் அப்படின்னு உங்க குலதெய்வம் உங்ககிட்ட சொல்றாங்க. உங்க வீட்டில் குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் முதலில் உங்கள் மனதை குணப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். Healing is the priority. நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு 3 of Pentacles கார்டு வந்திருக்கு. குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதோடு மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்திற்குள் டீம் ஒர்க், யுனைட்டி மற்றும் ப்ராக்ரஸ் ஏற்பட அவர்களே புஷ் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. 3 of Pentacles என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்தில் மூவரோ அல்லது பலரின் எனர்ஜி ஒன்றாக இணைந்து செயல்படுவது, வீட்டில் ஒரு நல்ல முன்னேற்றம், வீட்டை கட்டுதல் அல்லது சீரமைத்தல், வேலையில வளர்ச்சி, ancestral blessings ஆக்டிவா இருக்கு. உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, நான் இந்த வீட்டோட கண், நீங்க எடுத்து வைக்கும் படிகளுக்கு நான் பின்புல சக்தி, உங்கள் முயற்சி வீணாவதில்லை, நான் உங்களை உயர்த்த வருகிறேன். இதுவே மிக அழகான சின்னம். குலதெய்வம் வீட்டில் நிலையாக சக்தியாக இருக்கிறார்கள். 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு குயின் ஆஃப் கப்ஸ். இவர்கள் வீட்டில் குலதெய்வம் முழுமையாக இருக்கிறார்கள். மேலும் மிக மேன்மையான அன்பான தாய் போன்ற எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கிறது. குயின் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் அமைதி, கருணை, அன்பு எனர்ஜி நிறைந்து இருப்பது. ஒரு பெண் தெய்வத்தின் அருள் மிக வலிமையாக செயல்படுது. உங்கள் இன்ட்யூஷனை அவர்கள் மூலம் கூர்மைப்படுத்துவது. குலதெய்வத்தினுடைய மெசேஜ் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்கு தண்ணீரின் அமைதி போல காம்னஸை கொடுத்து காக்கிறேன். உன்னோட இன்ட்யூஷன் தான் நான் ஷார்பன் பண்ணி கொண்டிருக்க. நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வீட்டில் குலதெய்வ பாதுகாப்பு, அமைதி, உணர்ச்சி சமநிலை தருகிறார்கள். அருகிலேயே நின்று காக்கும் எனர்ஜி. இன்றைய உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா என்ற தலைப்பில் வந்த இந்த டாரோ வழிகாட்டுதல் உங்களுக்கு தெளிவையும் நிம்மதியையும் தந்திருக்கிறது என்று நம்புகிறேன். என்னை ஏற்கனவே பின்தொடர்பவர்கள், புது வியூவர்ஸ், இன்னும் இணைகிற அனைவரும், உங்கள் ஆதரவு எனக்கு மிகப்பெரிய அருள். உங்கள் குலதெய்வமும் பிரபஞ்சமும் எப்போதும் உங்கள் வீட்டை பாதுகாப்பாகவும் உங்கள் வாழ்க்கையை வளமாகவும் வைத்திருக்கட்டும். அடுத்த டிவைன் ரீடிங்ல மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.